தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல ஒத்துழையாமை இயக்கம் வந்து யாரோட தலைமையில ஆர்வத்துடன் நடத்தப்பட்டது? அப்படியே வந்து நமக்கு வெங்கடேசன் சார் புக்ல இருக்கு, நமக்கு தெரியும், ஸ்கூல் புக்ல கூட இருக்கு. ராஜாஜி தானே மேம்? வெரி குட். இல்ல, ஒத்துழையாமை இயக்கம் நான் கோஆபரேஷனும் நான் ராஜாஜி தான். கரெக்ட் பா. ஒத்துழையாமை இயக்கம் வந்து யார் ஹெட் பண்ணி நடத்தினது? ராஜாஜி தான். 1932ல பொப்புளி அரசர் வந்து சிஎம் இருந்தாரு சென்னை மாகாணத்துக்கு அப்படின்னு சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? தப்புங்க மேம். முனுசாமி ராஜா தான் வருவாரு. முனுசாமி நாயுடு, சாரி முனுசாமி. என்ன டேட்டு? 1932 முனுசாமி. 1932ல பொப்புளி ராஜாவும் வருவாரு. அவர் இருக்காரு. ஓகேவா? ஓகே. பாரதியாரோட இந்தியாங்கிற பத்திரிகை தீவிரவாத கட்சியினருக்கு போர் முரசாக இருந்தது அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்ற, இது கரெக்டா? இந்தியா, பாரதியாரோட இந்தியா பத்திரிகை வந்து போர் முரசாக இருந்தது, தீவிரவாத பிரதிநிதிகளுக்கு போர் முரசா இருந்தது. இது கரெக்ட். ஓகே. எம்டன் அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பல் யாரு கீழே படிப்போம்? எம்டன்ங்கிற நீர்மூழ்கி கப்பல் செண்பகராமன். செண்பகராமன். எதுக்காக இந்த நீர்மூழ்கி கப்பல் படிப்பப்பா? குண்டு வீசிருப்பாங்க. எங்க வீசிருப்பாரு? ஹைகோர்ட்ல வீசிருப்பாரு. சென்னை ஹைகோர்ட்ல வந்து குண்டு வீசிருப்பாரு செண்பகராமன். ஓகே. வருஷம் வந்து என்னப்பா? வருஷம் சொன்னீங்களா? நான் கவனிக்கலையா? 1914 மேம். 1914. ப்ரோ இந்தியா பத்திரிகை நடத்தினது யாருப்பா? செண்பகராமன். ப்ரோ இந்தியா. ப்ரோ இந்தியாவும் செண்பகராமன் தான். ப்ரோ இந்தியா அதுவும் செண்பகராமன் தான் நடத்திருப்பாங்க. ஒரு நிமிஷம். ஓகே. பெர்லின் போயிட்டு அங்க பெர்லின் பாசறை இருக்கு இல்லையா, அங்க குருநாத ஐயர் அப்படிங்கிறவரு ட்ரைனிங் எடுத்துட்டாருன்னு சொல்றேன். இந்த பாயிண்ட் கரெக்டா? பெர்லின் குருநாத ஐயர். ஓகே. அவரு எங்க பணியாற்றிட்டு இருந்தாரு? அவர் பணியாற்றிய இடம், குருநாத ஐயர் பணியாற்றிய இடம். இப்போ ஃபாரஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, யாரு சொல்லுவோம்? பகத்சிங் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி குருநாத ஐயர் வந்து என்ன ஒர்க்ல இருந்தாங்க? பகத்சிங் ஃபாரஸ்டரா மேம்? வன அது என்னடா என்ன பாதுகாவலரா? வாஞ்சிநாதன் தானே மேம் வருவாரு? சாரிப்பா, வாஞ்சிநாதன். நான் பகத்சிங் வாஞ்சிநாதன் தான் அந்த வனக்காப்பாளர் அவர் வரலையா. அந்த மாதிரி குருநாத ஐயர் வந்து அவ்வளவுதான், போலீஸ். ஓகேவா? போலீஸ் இலாக்காவை சேர்ந்தவர், தலைமை காவலரா இருக்காங்க. வெங்கடேசன் சார் புக்ல அப்படியே இருக்கு, ஹைலைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம இது வந்து பண்ணணும். இது வந்து எதுக்கு அப்படின்னா, இந்த வஉசி கைதானார்ல, அவர் அதை ஒட்டி இவர் நெல்லையில வந்து என்ன பண்ணிருப்பாங்க, திருநெல்வேலியில வந்து, அதான் நெல்லைன்னு சொல்றேன் சுருக்கமா, அங்க வந்து நிறைய வந்து கலகம் செஞ்சிருப்பாரு. நெல்லை நகர்ல கலவரத்துல ஈடுபட்டாரு. இதுக்காக இவர் என்ன பண்ணிருப்பாங்க, அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதனால சிறை தண்டனையும் வந்திருப்பாங்க. சிறையிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்ணுவாரு, பெர்லின் போயிட்டு அங்க இருக்கிற பயங்கரவாத புரட்சியாளர்களோட சிறை சென்றிருப்பாரு. ஓகேவா? சோ நம்ம டெஸ்ட்ல எப்படி கேட்டிருந்தோம்னா எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கன்னா, இவர் வந்து சிறை சென்றதுக்கு முன்பாகவே இந்த பெர்லின் பயங்கரவாத இதுல வந்து இணைஞ்சிருந்தாரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தேன். அது தப்பு. சிறை போனதுக்கு அப்புறம் தான் வந்து பெர்லின் பயங்கரவாத புரட்சியாளர்ல அவங்களோட சேர்ந்துட்டாங்க. பாரத மாதா சங்கம் யாருப்பா நிறுவனது? பாரத மாதா சங்கம் இல்லையே. யாரு சூரியோதயம் பத்திரிகை நடத்தினாங்களோ அவங்கதான். இங்க பாருங்க, யாரு சூரியோதயம் பத்திரிகை நடத்தினாங்களோ அவங்கதான். கரெக்ட். எஸ், நீலகண்ட பிரம்மச்சாரி அவங்கதான். என்ன வருஷம்ப்பா? 1910 ஏப்ரல் 10. 1910. there is a controversy. 1910 ஏப்ரல் 10ன்னு சொல்றாங்க, சில இடத்துல 1904 அப்படிங்கிறது இருக்கு ஸ்கூல் புக்ல. எது ஆப்ஷன் வருதுன்னு பார்த்து எழுதிக்கோங்க. சூரியோதயம் பத்திரிகை தொடங்கினவர் யாருப்பா? நீலகண்ட பிரம்மச்சாரி தான். விச் பிளேஸ், எந்த இடத்துல வந்து தொடங்கியிருப்பாரு? புதுவையில வந்து தொடங்கியிருப்பாரு.
சூரியோதயம் அப்படிங்கிற பத்திரிகையில வந்து புதுச்சேரியில வந்து பண்ணிருப்பாரு. ஓகேவா? அடுத்தது இவர் வந்து ஆஷ் கொலை குற்றவா நிரூபிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கியிருப்பாங்கப்பா? எத்தனை வருஷம் இம்ப்ரிசன் ஆயிருப்பாரு 7 வருஷம். 7 நீலகண்ட பிரம்மச்சாரி? years 7 ma'am. வருஷம். 7 இயர்ஸ். ஆனா எவ்வளவு வருஷத்துல ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க? 1914 வெளிய வந்துட்டு இருப்பாரு மேம். 1914லயே வந்து வெளிய வந்திருப்பாங்க. வெளிய வந்துட்டு எந்த ஜெயில இவர் அடைச்சாங்க? எந்த ஜெயில அடைச்சாங்க? அங்கிருந்து தான் நம்ம தப்பிச்சு எஸ்கேப் ஆகி வந்திருப்பாங்க. எந்த ஜெயில அடைச்சிருந்தாங்கப்பா? ஆக்சுவலா 2 வருஷத்துக்கு அப்புறம் எஸ்கேப் ஆயிருப்பாங்க. எந்த ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தாங்கன்னு கூட கேட்டிருந்தாங்க. சரி, இதுக்கு க்ளூ பாருங்க. பெரியார் வந்து எந்த ஜெயில இருக்கச்ச அவரை நீதி கட்சியோட தலைவரா தேர்ந்தெடுத்தாங்களோ அதே இதுதான். இது தெரியும்ல. பெரியார் 1938ல நீதி கட்சியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்ப அவர் எந்த ஜெயில இருந்தாருப்பா? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? பெல்லாரி. இங்க பாருங்க, நீங்க பெல்லாரி தமிழ் jail. Yes மேத்ஸ் ma'am. எல்லாம் படிச்சுட்டு ஜிஎஸ் மறந்துடுறீங்க. அப்ப பெல்லாரி. Yes. ஒரு நாள்ல ஜிஎஸ் இருக்கணும், மேத்ஸ் இருக்கணும், தமிழ் இருக்கணும். ஏதோ ஒண்ணு ஃபெயில் ஆனாலும் அது இட்ஸ் ராங். ஏன்னா ஒரு நாள் நம்ம 10 மணி நேரமாச்சும் படிக்கணும். ஏன்னா இப்ப நோட்டிபிகேஷன் வரப்போது அட்லீஸ்ட் 8 ஹவர்ஸாவது படிக்கணும். 8 ஹவர்ஸ நம்ம கட்டாயமா செக்ரிகேட் பண்ணி கொடுக்கணும். அது உங்க திறமை பொறுத்து, உங்க ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இதுக்கு நீங்க எப்படி ரேஷியோல வேணா பிரிச்சுக்கலாம். இல்ல ஒரு நாள் நீங்க தமிழுக்கு ரொம்ப அதிகமா அட்டென்ஷன் கொடுத்தீங்களா, அடுத்த நாள் மேத்ஸுக்கு அதிகமா அட்டென்ஷன் கொடுங்க, அடுத்த நாள் ஜிஎஸ்க்கு, இப்படியாவது 4 நாளா பிரிச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் ஃபெமிலியரான கொஸ்டின் தானப்பா. சரி, அப்படி பெல்லாரியில இருந்து தப்பிச்சு போயிட்டாரு. இப்ப எதுக்காக இந்த பெரியார் கதை சொன்ன? நீலகண்ட பிரம்மச்சாரி வந்து பெல்லாரில இருந்து தப்பிச்சாரு. 1914, அதாவது 2 வருஷத்துக்கு அப்புறம் எஸ்கேப் ஆகி போனாங்க. அப்படி போனாலும் 2 வருஷத்துக்கு அப்புறம் எஸ்கேப் ஆகி போயிருக்காரு. ஆனால் 2 நாள்ல பிடிபட்டிருப்பாரு. பிடிச்சிருப்பாங்க. Yes ma'am. பிடிச்சிருப்பாங்க. இன் விச் பிளேஸ், எந்த இடத்துல பிடிச்சிருப்பாங்க? எந்த இடத்துல பிடிபட்டிருப்பாங்கப்பா? நான் எழுதி முடிக்கிறதுக்குள்ள சொல்லுங்க பாப்போம். தர்மாவரம். தர்மாவரம் புகைவண்டி நிலையத்துல வந்து பிடிக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேவா? இப்படி ஜெயில இருந்து தப்பிச்சு போனக்காக மறுபடியும் என்ன எக்ஸ்ட்ராவா, ஏற்கனவே 7 வருஷம், மறுபடியும் என்ன பண்ணிருப்பாங்க, 6 மாச காலம் வந்து இவருக்கு ஜெயில் தண்டனை வந்து விதிச்சிருப்பாங்க. ஓகேவா? சிறை மீண்டதுக்கு அப்புறம் தான் இவர் என்னவா மாறி இருப்பாருப்பா? கம்யூனிஸ்டா வந்து மாறி இருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன, சேரன்மாதேவியில என்ன ஆசிரமம் வாவேசு ஐயர் பண்ணிருப்பாங்க? வாவேசு ஐயருக்கு நான் போயிட்டேன். வாவேசு ஐயர் சேரன்மாதேவியில எந்த ஆசிரமத்தை நிறுவியிருக்காரு? ஆசிரமம் பேர் என்ன? பரத்வாஜா ஆசிரமம். பரத்வாஜா ஆசிரமம். அதே மாதிரி இவரும் ஒரு ஆசிரமம் நிறைவேற்பாரு. அது எங்க, என்ன ஆசிரமம் பேரு? கர்நாடகாலயா மேம்? கரெக்ட். கர்நாடகா நந்திதுர்கன்ற நந்திமலை ஜாகிரபி படிச்சிருந்தீங்களா? நந்திமலை ஆசிரமம் ஒண்ணு பண்ணிருப்பாரு. எத்தனை வருஷத்துல இவர் இறந்திருப்பாரு? 88ல வந்து இவர் இறந்திருப்பாரு. ஓகேவா? ஓகே, இப்போ நீலகண்ட பிரம்மச்சாரிக்கு 7 வருஷம் தண்டனைன்னு சொல்றாங்கப்பா. டோட்டலா எத்தனை பேருக்கு இந்த கேஸ்ல தண்டனை கொடுத்திருப்பாங்க? அந்த திருநெல்வேலி சதி வழக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல எத்தனை பேருக்கு? 14 பேருக்கு. ஓகேவா? டோட்டலா 14 பேருக்கு. அந்த 14 பேர்ல அதிகபட்ச தண்டனை வாங்கினது யாரு? இவர்தான். நீலகண்ட பிரம்மச்சாரி. ஆமா, நீலகண்ட பிரம்மச்சாரி. ஓகே, அவருக்கு தான் 7 வருஷம். ஓகே, 14 பேர் மேல குற்றச்சாட்டு செலுத்திருப்பாங்க. அதுல ஒரு 5 பேரை ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அது வந்து இப்போ நியூ வெர்ஷன் ஆஃப் வெங்கடேசன் சார் புக்ல இருக்கு அந்த டேபிள். பழைய புக் வச்சிருந்தீங்கன்னா அது இல்ல. யாராவது பழைய புக் வச்சிருந்தீங்கன்னா அந்த டேபிள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 7867945526 எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நியூ வெர்ஷன்ல இருக்கிற டேபிள் கொடுக்குறேன். யாரெல்லாம் அவங்க பேரெல்லாம் கொடுத்துட்டு யார் விடுதலை பண்ணாங்க, யாரு 1 வருஷம் சிறை தண்டனை, யாரு 3 வருஷம், யாரு 7 வருஷம், இதெல்லாமே கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சரி, ஒரு சிறப்பு அமர்வு வந்து இது விசாரணைக்கு வச்சாங்க. இந்த திருநெல்வேலி சதிகளுக்கு ஆஷ் கொலைக்காக வச்சிருந்தாங்க. அதுல யார் தலைமையில வந்து அந்த சிறப்பு அமர்வு, ஸ்பெஷல் செஷன் யார் தலைமையில செயல்பட்டது?
அந்த ஸ்பெஷல் செஷன் யாரோட தலைமையில செயல்பட்டது? ஒயிட்டா மேம்? ஒயிட். வெரி குட், வெரி குட். ஒயிட். ஸோ ஃபுல் நேம் நான் வச்சுக்கிறேன், ஒயிட். ஓகே, அர்னால்டு. சர் அர்னால்டு ஒயிட் அப்படிங்கிறவங்க. ஓகேவா? சோ எத்தனை பேர் அவர் முன்னாடி ஆஜர்படுத்தினாங்க? 14 பேர். குற்றம் சுமத்தப்பட்ட 14 பேர் பண்ணாங்க. எப்ப வந்து திருநெல்வேலி சதி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது? டேட் மந்தோட கொடுத்துருப்பாங்கப்பா. விசாரணைக்கு எப்ப எடுத்துட்டாங்க? டேட் மந்தோட கொடுத்துருப்பாங்கப்பா, சொல்லுங்க. 1911 செப்டம்பர் 11. செப்டம்பர் 11. பிப்ரவரியில என்ன பண்ணிருப்பாங்கன்னா தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ அந்த இது வழக்கு வந்து எப்ப வந்து விசாரணைக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னா செப்டம்பர் 11, 1911. இதே அடுத்த வருஷம் 1912 பிப்ரவரி 15 இப்பதான் என்ன பண்ணிருப்பாங்க? தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. ஆனா என்னன்னா இந்த தீர்ப்புல வந்து ஜூரிக்கு வந்து ஒருமித்த கருத்து இல்ல. ஜூரினா அந்த நடுவர்களுக்கு, அந்த ஜட்ஜுக்கு. இருந்தாலும் பெரும்பான்மை அடிப்படையில இவங்களுக்கு இவ்வளவு தண்டனை அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அர்னால்டு ஒயிட் தலைமையில நடைபெற்றுச்சு அந்த விசாரணைன்னு சொல்றாங்களப்பா, சிறப்பு அமர்வு. 2 பேரோட பேரு கொடுத்திருப்பாங்க. மத்த 2, அதாவது 1+2. ஒண்ணு வந்து அர்னால்டு ஒயிட். அந்த 2 பேர் பேருமே வெங்கடேசன் சார் புக்ல கொடுத்திருப்பாங்க. ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. வில்லியம்னு ஏதோ ஒண்ணு வருமா மேம்? ஐலிங் ஆக்சுவலா அந்த மாதிரி இல்ல. ஐலிங் ஒருத்தங்க, இன்னொருத்தங்க நம்ம ஆளு சங்கரன் நாராயண், சாரி சங்கரன் நாயர். ஓகேவா? ஹெட் யாரு? ஒயிட். ஐலிங் ஒருத்தங்க, சங்கரன் நாயர் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க. ஓகேவா? எப்ப தீர்ப்பு விசாரணை, இந்த டேட் சொல்லுங்க. எப்ப வந்து விசாரணைக்கு எடுத்துட்டாங்க, எப்ப வந்து தீர்ப்பு வழங்குனாங்கப்பா? செப்டம்பர் 1911 செப்டம்பர் 11 விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க மேம். அடுத்து 1912 பிப்ரவரி 15 வந்து பிப்ரவரி 15. கரெக்ட். ஓகே. இதுல வந்து எத்தனை நாள், எத்தனை டேஸ் வந்து விசாரணை நடந்துச்சு? எத்தனை நாள் வந்து என்கொயரி பண்ணாங்க இந்த நெல்லை வழக்குல? ஏதோ ஒரு நாள் சொல்லுங்க சந்தீப்பா. 90 நாட்கள், 90 டேஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க? என்கொயரி பண்ணிருக்காங்க. 90 டேஸ். இந்த ஆஸ்கொலையிலேயே அது சம்பந்தமான சதியில எல்லாம் சம்பந்தப்பட்டவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிறப்பு அதிகாரிய நியமனம் பண்ணிருப்பாங்க. அவர் பேர் என்ன? சில சமயம் இந்த சிறப்பு அதிகாரியையும் அந்த அர்னால்டு ஒயிட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிருப்பாங்க. சிறப்பு அதிகாரி யாரு? சிறப்பு அமர்வோட ஜட்ஜ் தான். அந்த அமர்வுல வந்து யாரோட தலைமையில வந்துச்சுன்னா தான் ஒயிட். இதுல சிறப்பு அதிகாரி யாரு? ஆபீசர் யாருன்னா அவர் யாரு சொல்லுவாங்க? தாம்பே. தாம்பே தான் யாரு? சிறப்பு அதிகாரி. ஓகேவா? அந்த ஹெட் தான், அந்த விசாரிக்கிற அந்த ஜட்ஜ், அவங்கதான் ஹெட் தான் ஒயிட். சிறப்பு அதிகாரி வந்து தாம்பே. ஓகேவா? இந்த ரெண்டும் அப்பப்ப கன்ஃபியூஸ் ஆயிக்கிறாங்க. இது எப்ப வந்து வழக்கு விசாரணை எடுத்துட்டாங்க, எத்தனை நாட்கள், இது மட்டும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்க பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, இது ஆஸ்கொடை வழக்க விசாரிக்கும் போது ஒருத்தங்க வந்து தற்கொலை பண்ணிருப்பாங்க. யாரு? 2 பேர் நோட் பண்ணிருப்பாங்க. ஒருத்தங்க தலைமறை ஆயிருப்பாங்க. 2 பேர் வந்து தற்கொலை பண்ணிருப்பாங்க. யாரு யாரு சூசைட் பண்ணிருப்பாங்க? சரி, தலைமறைவானவங்க நம்ம அடிக்கடி படிப்போம். வலது கை, இடது கை, வ.உ.சி.கே எல்லாமே சொல்லுவோமே. பாரதியாரும் பண்ணிருக்காங்க. வெரி குட். ஒட்டப்பிடார மாடசாமி இவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க? எஸ்கேப் ஆயிருப்பாங்க, தலைமறைவா ஆயிருப்பாங்க. 2 பேர் வந்து பார்த்தோம்னா அந்த விசாரணைக்கு பயந்து சூசைட் பண்ணிருப்பாங்க. ஒருத்தர் பேர் வந்து இந்த பேர் கூட கேட்கலாம் இல்லையா? அதனால இதை ஞாபகம் வச்சுங்க. வெங்கடேஸ்வர ஐயர். ஒருத்தங்க வந்து வெங்கடேஸ்வர ஐயர். இன்னொருத்தர் பேர் என்னன்னா தர்மராஜ். வெங்கடேஸ்வர ஐயர், தர்மராஜ். ஓகேவா? தாம்பேங்கிற நேம் எதுக்கு பார்த்தோம்? ஐலிங்கிற நேம் எதுக்கு பார்த்தோம்? சொல்லுங்க டக்குன்னு. ஐலி வந்து 1+2ல இருக்கக்கூடிய ஒருத்தர் மேம். குட். சிறப்பதிகாரி வந்து தாம்பே. 1+2ல 1 ஒயிட்டா, இந்த 2ல ஒருத்தங்க ஐலிங்கா? ஹூஸ் அனதர் பர்சன்? வாட்ஸ் நேம்? அவ்வளவுதான். ஓகே. சுதேசி கப்பல் கம்பெனி வ.உ.சி. இது நமக்கு தெரியுமா? அதோட கப்பல் கம்பெனியோட சட்ட அதிகாரி யாருப்பா? சட்ட ஆலோசகர். சட்ட ஆலோசகர் யாரு?
ம் சி ம் சொல்லுங்க. விஜய ராகவாச்சாரி. விஜய ராகவாச்சாரி. தமிழ்நாட்டு குதிராம் போஸ் யாருப்பா? தமிழ்நாட்டு குதிராம் போஸ். ஹூஸ் தட்? ம் இப்ப கூட நான் மாத்தி சொல்லிட்டேன் ஃபாரஸ்டர் யாருன்ட்டு. வன பகத்சிங் மேம். ஆனா நான் கரெக்டான ஆன்சர் வாஞ்சிநாதன். வாஞ்சிநாதன் மேம். தமிழ்நாட்டு குதிரா போஸ். ஹூ செட் தட்? ஹூ ஸ்டேட்மெண்ட் இஸ் திஸ்? யார் இப்படி சொன்னாங்க? தமிழ்நாட்டு குதிராம் போஸ்னு வாஞ்சிநாதனை சொன்னது யாரு? சிலம்பு செல்வர் யாரு? மாப்போசி மேம். மாப்போசி. மாப்போசி. மாப்போசி தான் வந்து சொல்லியிருக்காங்க இத. ஓகேவா? ஓகேப்பா. இப்போ கொஞ்சம் பால்ட்டி படிக்கலாம். மத்திய மாநில உறவுகளை 6000 ஒரு 5 குழு. அதை எனக்கு வந்து கால வரிசைப்படுத்தணும். ஓகேவா? குஞ்சி குழு, வெங்கட செல்லையா, இல்லைன்னா எனக்கு லைனா இயர் சொன்னீங்கனாலும் ஓகே. வெங்கட செல்லையா, சர்க்காரியா, ஃபர்ஸ்ட் ஏஆர்சி, அடுத்து ராஜமன்னார். எனக்கு இயர் சொன்னீங்கன்னா கூட போதுச்சு. ARC 1955 ma'am. ராஜ்மன்னார் 69, சர்க்காரியா 83. நான் எழுதுறேனே, டைம் தாங்களே. சர்க்காரி 1983. இப்பதான் தெரியுது. நான் கடகடன் போனா ARC 55. 55 or 66 பா? 66 ma'am, sorry. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ராஜ்மன்னார் 69. ராஜ்மன்னார் வந்து 69. ஓகே. குஞ்சி 2005 ma'am. 5 or 7? 7. 7 மேம். 7 மேம். 7. வெங்கட செல்லையா 2000. 2000 மேம். இந்த இயர்ல ஒரு இயர் தான் எம்டிஜி வந்திருக்கும். எம்டிஜி என்ன? மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ். மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல். இதுக்கப்புறம் தான் எஸ்டிஜி அப்படின்னு நமக்கு வந்திருக்கும். ஓகேவா? சரி, அவ்வளவுதான். முதல் நிர்வாக சீர்திருத்த குழு 1966. இதுல எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்கப்பா? ஃபர்ஸ்ட் ஏஆர்சியில் இருக்கிற உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க? அதோட தலைவர் யாரு? ஃபர்ஸ்ட் யார் இருந்தாங்க, அப்புறம் யார் இருந்தாங்க? மொரார்ஜி தேசாய் ஃபர்ஸ்ட் ஏஆர்சியோட. ஃபர்ஸ்ட் வந்து மொரார்ஜி தேசாய் இருந்தாங்க. அதுக்கப்புறம் யார் இருந்தாங்க? செகண்ட் ஏஆர்சியோட இது யாரு? வீரப்ப மொய்லியா மேம்? இல்ல இதுலயே ஃபர்ஸ்ட் வந்து மொரார்ஜி தேசாய் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அனுமந்தையா இருந்திருப்பாரு. டோட்டலா 6 உறுப்பினர்கள் கொண்ட குழுதான். ஓகேவா? சோ இதுதான். இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரீஃபார்ம் கமிஷன். இதுக்குள்ளேயே என்ன பண்ணிருப்பாங்கன்னா, மத்திய மாநில இந்த முதல் நிர்வாக சீர்திருத்த குழுக்குள்ளேயே மத்திய மாநில உறவுகளை மட்டும் அமைக்கிறதுக்கு ஒரு குழு. இந்த குழுவுக்குள்ளேயே ஏஆர்சிக்குள்ளேயே ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. அந்த குழுவோட தலைவர் யாரு? ஹெட். ஜெனரலா ஏஆர்சினா மொரார்ஜி தேசாய் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கலாம். அடுத்தது அனுமந்தையா வருவாங்க. 2 பேர்ல யார் ஆப்ஷன் இருக்காங்களோ நீங்க போட்டுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஏஆர்சிக்குள்ளேயே சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை மட்டும் அதை மட்டும் பாக்குறதுக்கு வந்து ஒரு குழு அமைச்சாங்க. ஓகேவா? ஒரு கமிஷனுக்குள்ள இது ஒரு கமிட்டி. இதோட ஹெட் யாரு? இது எப்ப அமைக்கப்பட்டது? அது அவங்க எப்ப வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க? எத்தனை ரிப்போர்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருந்தாங்க? இது இந்த டெக்னிக்கல் எக்ஸாம் ஏதோ ரீசெண்டா கேட்டிருந்தாங்க. இவ்வளவு டீப்பா கேட்டிருந்தாங்க. ஹெட் யாருன்னா செட்டில்மெண்ட். இவங்க லா கமிஷன்ல கூட நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா? செட்டில்மெண்ட் 1966ல வந்து அமைச்சாங்க. 1969ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. 22 ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இவங்க தான் என்ன சொல்லிருக்காங்க? மாநிலங்களுக்கு இடையே வந்து மன்றம், அந்த கவுன்சில் வைங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அப்படி ஆமா. அதுக்கப்புறம் வந்து இந்த பினான்ஸ் கமிஷன், அதுக்கப்புறம் இந்த பிளானிங் கமிஷன், இதையெல்லாம் மறுசீரமைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆளுநர் வந்து அவரோட விருப்பதிகாரத்தை எப்படி யூஸ் பண்ணணும், அது அவரோட டிஸ்கிரிட்டிவ் பவர் இருக்கும்லப்பா, டிஸ்கிரிஷனரி பவர், அதை எல்லாமே வந்து அவர் எப்படி பிரயோகிக்கணும், அவர் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது, அதுக்கு தனியா சர்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்கடா. அதாவது ஆளுநர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு முகவரா இல்லாம
அவங்க வந்து சுதந்திரமா செயல்படணும். அவரோட மனசாட்சிக்கு என்ன தோணுதோ அத மாதிரி நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க ஒன் ஆஃப் த திங் லோக்பால் அமைக்கிறது கூட ஃபர்ஸ்ட் ஏஆர்சி சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி எஸ் மேம். ஸ்டேட்டுக்கு அதிகமான நிதி ஆதாரங்கள் குடுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பேசியிருப்பாங்க. ஓகேவா? மொத்தம் எவ்வளவு ரெக்கமெண்டேஷன் குடுத்திருக்காங்கப்பா? ஃபர்ஸ்ட் ஏஆர்சிக்குள்ள செதால்வத் தலைமையில அமைஞ்சது. 22. ஓகே. அடுத்தது சர்க்காரியா கமிஷன். அதோட உறுப்பினர்கள் யாரு? ஆர்.எஸ். சர்க்காரியா இவர்தான் வந்து தலைவர். சர்க்காரியா கமிஷனோட உறுப்பினர்கள் பேரு. மெம்பர்ஸ் 2 பேர் இருக்குமே. சிவராமன் சென். குட். ஃபர்ஸ்ட் ஒரு சிவராமன், இன்னொருத்தர் பேரு எஸ்.ஆர். சென். ஓகேவா? எப்ப ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க? வருஷம் நமக்கு தெரியும்லப்பா? 1983. இப்ப ரிப்போர்ட் சப்மிட் பண்றதெல்லாம் கேக்குறாங்க. ஓகேவா? அதனால நம்ம அதே 87 மேம். படிச்சுக்கணும். வெரி குட். 1987ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. எப்போ வந்து எவ்வளவு பரிந்துரைகள்? 247. 247 ரெக்கமெண்டேஷன் வந்து சர்க்காரியா கமிஷன் கொடுத்திருப்பாங்க. ஆனா இதுல 180 ரெக்கமெண்டேஷன் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏத்திருப்பாங்க. அப்படி ஏத்தி எப்ப அதை வந்து செயல்படுத்துவாங்கன்னா 2007 புஞ்சி கமிஷன் வந்தப்பதான் அவங்க வந்து செயல்படுத்துவாங்க. இவங்களே என்ன சொல்றாங்க? இன்டர் ஸ்டேட் கவுன்சில் வேணும், இன்டர் கவர்மெண்ட் கவுன்சில் வேணும் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இவங்கதான் என்ன சொல்லுவாங்க? பிரைம் அதுக்கு பதிலா தான் மேம் இது கேட்டிருப்பாங்க. ஆமா, இன்டர் ஸ்டேட் கவுன்சிலுக்கு பதிலா இன்டர் கவர்மெண்ட் கவுன்சில் வேணும். அதான் அப்படி ஒரு வேர்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மாநிலங்களுக்கு இடையேயான அந்த கவுன்சில் அதற்கு பதிலா அரசுகளுக்கு இடையேயான மன்றம் அப்படிங்கிற சொற்றொடர் வந்து இடம்பெறணும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அந்த நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி ஆர்டிகல் 263 எல்லாமே இவங்களுக்கு தான். மாநிலங்களுக்கு இடையேயான குழு அமைக்கணும். இது எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. அடிக்கடி நம்ம 356 வந்து கையாளக்கூடாது. ஸ்டேட் எமர்ஜென்சி இதெல்லாமே அதுல போட்டிருப்பாங்க. ஓகே. ஒரு எக்ஸாம்ல வெங்கட செல்லையா இருக்காங்க இல்லையா? அவங்க 2000 தானே, என்ன மந்த்ல அமைச்சாங்கன்னு கூட கேட்டிருந்தாங்கப்பா. வெங்கட செல்லையாவோடது என்ன மாசத்துல வந்து கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. பிப்ரவரி. மாசம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெங்கட செல்லையாக்கு வந்து பிப்ரவரி, சர்க்காரியாக்கு வந்து ஜூன்பா. சர்க்காரியாக்கு வந்து ஜூன். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நான் ஏற்கனவே கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஜூன் 12 என்ன ஸ்கீம்? 2024. மண்ணுயிர் காத்து மண்ணுயிரின் காப்போம் இருக்கு இல்லையா? அந்த ஸ்கீம் இந்த வருஷம் தான். ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஓகே. எலெக்ஷன் என்ன பார்ட்டுப்பா? எலெக்ஷன் என்ன பார்ட்ல வரும்? 15. பார்ட் 15. என்ன ஆர்டிகல் இருந்து என்ன ஆர்டிகல்? 324 இருந்து 329. 324 இருந்து 329 வரையில் வரும். FPTPன்னு என்ன? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. FPTP நம்ம இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்றோம். FPTP இருக்கு, BB இருக்கு, PBV மெத்தட். இதெல்லாமே எலெக்ஷன் மெத்தட், டைப் ஆஃப் எலக்ட்ரல் சிஸ்டம். சொல்லுவாங்க, TRSன்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம என்ன கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்க. நம்ம இந்தியா ஃபாலோ பண்ணக்கூடிய எலக்ட்ரல் சிஸ்டம் தேர்தல் FPTP. வாட் இஸ் தட்? ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட். யார் அதிகமா வாங்குறாங்களோ, ஓட்டு வாங்குறாங்களோ அவங்கதான். இப்ப எப்படி ரன்னிங் ரேஸ்ல ஒரு 200 ஒரு 10 பேர் ஓடுறாங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ அவங்கதான். இவங்க இத்தனை இவ்வளவு நேரத்துல ஓடணும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அடுத்தது பிளாக் ஓட்டு. பிபின்னா பிளாக் ஓட்டு. இதெல்லாம் நமக்கு இருக்காது. இதெல்லாம் மாலத்தீவு, அதுக்கப்புறம் குவைத்து, அவங்க எல்லாம் இந்த பிளாக் ஓட் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்து பிபிவி அப்படின்னா என்னதுப்பா? பிபிவினா பார்ட்டி பிளாக் ஓட்டு. நம்ம சிங்கப்பூர்ல, துனிசியா இங்க எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏவினா அல்டர்னேட்டிவ் ஓட். ஆஸ்திரேலியால இங்கதான் யூஸ் பண்றாங்க. இதுதான். டிஆர்எஸ்னா 2 ரவுண்டு சிஸ்டம், 2 ரவுண்டு சிஸ்டம். இது வந்து ஈரான்ல, வியட்நாம்ல இங்க எல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. சோ FPTPனா நம்ம யூஸ் பண்றவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, எலக்ட்ரல் சிஸ்டம். அண்ட் அதோட எக்ஸ்பேண்ட் என்னன்னு சொல்லுங்க. இன்னொரு டைம் சொல்லுங்க. FPTPனா என்ன? ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட். ஓகே. நாம ஒரு நாள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ இந்த நதிநீர் தீர்ப்பாணையங்களோட இயர் எல்லாமே சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? மாநிலங்களுக்கு இடையான நதிநீர்
அந்த ரிவர் வாட்டர் ட்ரிபியூனல் பத்தி நம்ம படிச்சிருந்தோம். அந்த சட்டம் எப்ப வந்துச்சு சொல்லுங்க? மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் தகராறு சட்டம் 1965 56 1900 56 அப்பா எஸ் 1956 வந்துச்சு. ஓகே, கிருஷ்ணா வருஷம் ஞாபகம் இருக்கா? கிருஷ்ணா 1 2 கேஸ் வந்து 2 இயர்ல வந்திருக்கும். கிருஷ்ணா 1 கிருஷ்ணா 2. இப்ப இதோட இயர்ல மேட்ச் பண்ணி சொல்லி கேக்குறாங்கப்பா, அதனால நோட் பண்ணிக்கோங்க. கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் 1னா 69லே வந்திருக்கு மேம். வெரி குட். கிருஷ்ணா 1 1969. அது கிருஷ்ணா 2 கோதாவரி நர்மதா சரி 2 கிருஷ்ணா வந்து 2க்கு சொல்லிருங்க. 2004. சோ 4 கிருஷ்ணா 1 4 1969, கிருஷ்ணா 2 2004. கோதாவரிக்கும் நர்மதாவும் சேம் இயர். கோதாவரி நர்மதா கிருஷ்ணா 3மே 1969ல தான் மேம் இருக்கும். கிருஷ்ணா 1 இது எல்லாமே என்ன வருஷம்ப்பா? 1969 1969. ராவி பியாஸ் என்ன வருஷம்? ராவி பியாஸ் 86 மேம் 1986ல வந்திருக்கு. ராவி பியாஸ் வந்து 1986. காவிரி ட்ரிபியூனல்ப்பா 1990 மேம் 1990 எப்ப கலைச்சிருப்பாங்க? 2018ல கழிச்சிட்டாங்க. 2018ல கலைச்சிருப்பாங்க. வம்சதாரா மகதாயி இது ரெண்டும் ஒரே வருஷம் தான். 10 மேம் 2010 மகதாயி மகதாயி ரெண்டுமே 10 மேம். வம்சதாரா மகதாயி 2010. இது எந்த ஸ்டேட்டுக்கு வரும்பா? வம்சதாரா மகதாயி ரெண்டுமே என்னென்ன ஸ்டேட்டுக்கு வரும்? பஞ்சாப் ராஜஸ்தான் அந்த மாதிரி. எது? பஞ்சாப் ராஜஸ்தான். வம்சதாரா பஞ்சாப் ஒடிசா ஆந்திரா மேம். ராஜஸ்தான்னா நர்மதா வந்துரும். பஞ்சாப்னா ராபி பியாஸ் இதெல்லாம் வரும். ஒடிசா ஆந்திரா மேம். வம்சதாரா வம்சமே ஒடிஞ்சிருச்சே அப்படின்னு நம்ம கவலைப்படுறோம். ஏன்னா கவலைப்பட்டாதான் ட்ரிபியூனலுக்கு போவோம். ஒடிசாவும் ஆந்திராவும் அழுகுறோம் ஓன்னு அழுகுறோம் அப்படின்னு அமைச்சுங்க. ஆந்திரா ஒடிசா ஆந்திரா தான் வம்சதாரா. மகதாயி கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா. கோவா கர்நாடகா கர்நாடகா மகாராஷ்டிரா. மிகப்பெரிய விஷயம். ஒரு தாயா இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். அவங்க கோவை விட சிறந்தவங்க. தட் இஸ் மன்னரை விட சிறந்தவங்க. ஓகேவா? ஒரு பசங்களுக்காக வெயில் அலைஞ்சு கருப்பாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா மத்ததெல்லாம் நமக்கு தெரியும். இங்கதான் மேப் வச்சு இந்த நேம் புதுசு. அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் வந்து ரிப்பீட்டா கேட்டுட்டு இருக்காங்கப்பா. ஓகே, இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுக்கு என்ன ஆர்டிகல் சொல்லுவோம்? அதோட ஹெட் யாரு? 263 உள்துறை அமைச்சர் மேம். உள்துறை மண்டல் அமைச்சர் இதுக்கு கமிஷனுக்கு வர தான் உள்துறை மாட்டாரு. அமைச்சர். ஜோனல் கவுன்சில் ஜோனலுக்கு தான் Prime மண்டல் Minister. சொல்றீங்க. ஜோனலுக்கு தான் அவர் இங்க வருவார். வந்து உள்துறை அமைச்சர். இங்க பிஎம். ஆர்டிகல் என்ன சொன்னோம்? ஆர்டிகல் என்ன சொன்னோம்? 263. ஓகே. இதே ஜோனல் கவுன்சில் தான் யாருப்பா? அங்கதான் உள்துறை அமைச்சர் வருவாரு மாநிலங்களுக்கு மேம். அப்புறம் இடையான அதுக்குதான் வந்து எல்லா உள்துறை சிஎம்மும் அமைச்சர். சுழற்சி முறையில சிஎம் வந்து துணை வைஸ் சேர்மனா இருப்பாங்க. சுழற்சி முறையில வைஸ் சேர்மன். எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னா வைஸ் கரெக்ட். சரி, இரண்டாம் ஏஆர்சி வருஷம் சொல்லிருங்க. செகண்ட் ஏஆர்சி. ஃபர்ஸ்ட் ஏஆர்சி பார்த்தோம் இல்லையா? 2005. ஓகேவா? யாருப்பா நம்ம பார்த்தோம்? இங்கேயும் ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க வருவாங்க, ரெண்டாவது ஒருத்தங்க வருவாங்க. வீரப்ப மொய்லி வருவாரு மேம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து ராமச்சந்திரன் செகண்ட் வருவாங்க. இவங்க எப்ப அவங்களோட சப்மிட் பண்ணுவாங்கப்பா ரிப்போர்ட்ட? 2007ல சப்மிட் பண்ணுவாங்க மேம். 2007ல சப்மிட் பண்ணுவாங்க. எவ்வளவு ரெக்கமெண்டேஷன் பா தருவாங்க? 163 தருவாங்க மேம். ஆனா 153 தான் இருக்கு. 153 தான். லாஸ்ட் டெஸ்ட் வந்து நீங்க பாலிட்டி எழுதிருக்கீங்க, ரிவிஷன் பண்ணிருக்கீங்க கரெக்டா. அதுல எல்லாம் இது கொஸ்டினா கேட்டேன். சோ எந்த அளவு நீங்க ஒரு டெஸ்ட் ஷெட்யூல்ல ப்ராப்பரா ஃபாலோ பண்றீங்களோ அந்த அளவு வந்து கரெக்டா ஆன்சர் சொல்ல முடியும். ஸோ டோட்டலா 163 ரெக்கமெண்டேஷன். இப்ப டைம் ஆச்சு, நான் நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது நாளைக்கு யூடியூப்ல போட்டிருப்பப்பா. அதோட தம்ப்நெயில் பாருங்க, என்னோட ஸ்டேட்டஸ்லயே பாருங்க. 15th ஆகஸ்ட் 15th வரையிலுமே ஆஃபர் பிரைஸ் நான் கொடுத்துருக்கேன். டோட்டலா பாத்தீங்கன்னா இப்ப அவுட் சோர்ஸ் தமிழ் வந்து
உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுக்கு நான் உங்களுக்கு மெட்டீரியலுமே குடுத்துருவேன். அவுட் சோர்ஸ் தமிழுக்கு மெட்டீரியல் குடுத்து 36 டெஸ்ட். இதுல 6 வந்து ரிவிஷன் டெஸ்ட். எல்லாமே 100 கொஸ்டின்ஸ். அதே மாரி சிலபஸ் வைஸ் தமிழுக்கு எவ்வளோ அப்டின்னா, சிலபஸ் வைஸ் தமிழ் வந்து டோட்டலா 29 டெஸ்ட். எல்லாம் 100 கொஸ்டின். அதுக்கப்புறம் ஜிஎஸ்ஸும் பிளஸ் இது ஃபுல்லு தமிழ். ஜிஎஸ் பிளஸ் ஆப்டி வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா 25 டெஸ்ட். டோட்டலா 100. இது மேக்ஸிமம் நானே தான் கொஸ்டின் எடுத்திருப்பேன். ஸோ எல்லாமே ஸ்டேட்மென்ட், மேத்ஸ் அண்ட் அசெஷன் ரீசனிங் இதெல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஜிஎஸ் ஆப்டி எழுதிட்டோமா? அதுக்கப்புறம் கலைச்சொற்கள் நம்ம பார்த்தோம்லப்பா லாஸ்ட் செஷன்ல. ஸோ 6 to 12 ஆல் சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா? அதுக்கு வந்து 45. மினிமம் ஒரு டெஸ்ட் வந்து மினிமம் 40 இருக்கும். ஆனா 12க்கு 60 எடுத்தோம். 11th ஃபர்ஸ்ட் வால்யூம்க்கு 70 எடுத்தோம். ஸோ 40 கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்த்தினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டெஸ்ட் நம்பர் எவ்வளோ வரும்னு தெரியுங்களா? 130 பக்கம் வந்துரும் உங்களுக்கு டெஸ்ட் நம்பர்ஸே. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, 13,000 பிளஸ் வந்து வரும். ஓகேவா? நான் வந்து ஆகஸ்ட் 15th வரையில் மட்டும் 999. இல்ல எனக்கு வந்து இந்த அவுட் சோர்ஸ் மட்டும் எனக்கு போதும் மேம். இந்த 36 அவுட் சோர்ஸ் மட்டும் எனக்கு போதும். அப்டின்னாலும் அதுக்கு தனியா வந்து பிரைஸ் இருக்கு. இந்த அவுட் சோர்ஸ்ல வந்து என்னென்ன புக் நான் கவர் பண்றேங்கிறத உங்களுக்கு நான் ஷெட்யூல்லயே குடுத்துருவேன். கிளாஸ் முடிஞ்சிட்டோ, இல்ல நாளைக்கு வேணா எனக்கு இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு குடுக்குறேன். ரொம்ப குவாலிட்டியான கொஸ்டின்ஸ் அண்ட் இப்ப நம்ம எடுக்கிறோம்ல ரிவிஷன். எனக்கு லாஸ்ட் வீக் ஃபுல்லுமே என்ன ஆயிடுச்சுன்னா, கன்டினியூவா ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்து த்ரோட் பெயின் ஆயிடுச்சு. எனக்கு வாய்ஸ் அவுட் பண்ண முடியல. இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் இனி மேக்ஸிமம் அல்டர்னேட்டிவ் டேஸ்ல 2 டேஸ் ஒன்ஸாவது நம்ம இந்த மாரி செஷன் வந்து போட்டுக்கலாம். சரியா? ஓகேப்பா. ராஜமன்னார் குழு இருக்கு இல்லைங்களா? ராஜமன்னார் குழு வந்து எப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? அவங்க எப்ப ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க? ராஜமன்னார் 1969 ஸ்டார்ட் பண்ணது. 1969 மேம் ஸ்டார்ட் பண்ணது. 1969 எப்ப அறிக்கை ரிப்போர்ட் கொடுத்தது குடுத்திருப்பாங்க? 71 மேம். 1971. 1971. எவ்வளோ அவங்க வந்து எவ்வளோ ரிப்போர்ட் வந்து பார்த்தோம்னா, எவ்வளோ பேஜ் இருக்குன்னு கூட Pages போட்டிருப்பாங்க லக்ஷ்மிகாந்த்ல. 282 pages மேம். 282 அப்படியே திருப்பி போட்டீங்கனாலும் இதுதான். இவ்வளோ வந்து குடுத்திருப்பாங்க. இவங்களும் இந்த 263 பத்தி பேசியிருப்பாங்க. மாநிலங்களுக்கிடையே அந்த இன்டர் ஸ்டேட் கவுன்சில் இருக்குல்லப்பா, அதுக்கு அதிக அதிகாரம் குடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதே மாரி இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் இவங்கலாம் இருக்காங்க கவர்னர் இல்லையா? வேண்டாம்னு சொல்லுவாங்களா மேம்? ஆ கவர்னர் போஸ்டிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களா மேம்? கவர்னர் போஸ்டிங் அது இதுவா சொல்லுவாங்கப்பா. நான் ரெஃபர் பண்றேன். ராஜ்மன்னார் தான் சொல்லுவாங்க. ஏன்னா டிஎம்கே பீரியட் தானே, அதனால வந்து கவர்னரோட இன்டர்ஃபியரன்ஸ் அதிகமா இருக்கும்ட்டு கவர்னர்ன்ற போஸ்டிங் வேண்டாம், அப்படிங்கிற எடுத்துருங்க போஸ்டிங்கே அப்படின்ட்டாங்க. வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. எஸ், இவருக்கு படிச்ச மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. ஓகே. குரியன் ஜோசப் கமிட்டி எதுக்கு படிப்போம்ப்பா? ரீசெண்டா சொல்லுங்க. அதுவும் மத்திய மாநில உறவுகள் தானே மேம்? ஆமாப்பா. இவர் தான் சொல்றாரு ஆனா கவர்னர் இப்ப வேண்டாம்ட்டு. ஆமா. இப்ப ஓகே, நான் குரியன் அது ஜோசப் மேம் இது 2023 2025ல தானப்பா வந்துச்சு. இப்பனா ரீசெண்டா. இப்ப ரீசெண்டானா அந்த சாந்தி இது 2025ல தான். எத்தனை பேரு? 3 பேர் இருப்பாங்க. 3 பேர் கொண்ட ஒரு உயர்மட்ட குழு. இதுல உறுப்பினர்கள் யார் யாரு? உறுப்பினர்கள் பேர் ஞாபகம் இருக்கா? இப்போ ரீசெண்டா வந்த குழு கேக்குறீங்களா மேம்? இல்ல மத்திய இல்ல மாநில இதேதான். உறவுகள்? குரியன் ஜோசப் 2025 ஏப்ரல்ல வந்திருக்கும். ஆ. 3 பேர் வந்து மொத்தமே டோட்டலா 3 பேரு. அதுல ஒருத்தர் குரியன் ஜோசப் ஹெட். இனி 2 பேர் ஞாபகம் இருக்கான்னு கேக்குறேன். அசோக் வர்தன் இன்னும் அவங்க சப்மிட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அசோக் வர்தன் செட்டி, இன்னொருத்தங்க நாகநாதன், நாகநாதன். இவங்கலாம். மேம் இதே மாதிரி நாகநாதன் சொல்லிட்டு ஒரு கமிட்டி வரும்ல மேம்? அது வந்து நாகராஜ் தானே?